Hi. Last session நம்ம என்ன பார்த்தோம்னா just introduction of Java ஒரு simple Java application வந்துட்டு எப்படி write பண்ணுறது இதை last sessionல பார்த்துருப்போம். Now we can see this session. How can we using the variables in Java? Okay, so எப்படி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வேயில் வேரியபிள்ஸ் வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, 3 வேஸில் வேரியபிள்ஸ் ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ கிளாஸ் வேரியபிள் அப்படிங்குவோம், கிளாஸ் வேரியபிள் ஆர் இன்ஸ்டன்ட் வேரியபிள், class instant variable, global variable. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா, ஸோ வேரியபிள்ஸில் கிளாஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ட் வேரியபிள், குளோபல் வேரியபிள். அடுத்து லோக்கல் வேரியபிள் and the next one is in static variable. The static variable later we see the next section. ஓகேவா, ஸ்டாட்டிக் வேரியபிள் இந்த அடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸில் கிளாஸ் வேரியபிள்னால் என்ன, இன்ஸ்டன்ட் வேரியபிள், குளோபல் வேரியபிள் எப்படி ப்ரோக்ராம்ஸில் டிக்ளேர் பண்ணுறது, அடுத்த லோக்கல் வேரியபிள்ஸ்னால் எப்படி கொடுப்போம். ஓகேவா, சரிம்மா. மெயினாக வந்துட்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்தால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹோல்ட் த வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ இன்ட்டு a = 100 கொடுத்தீங்கன்னா a is an variable, 100 is an value. அப்போ அந்த ஏங்கிற வேரியபிள் 100ங்கிற வேல்யூ என்ன பண்ணியிருக்கு, ஹோல்ட் பண்ணியிருக்கு. int is a data type. ஓகே, ஸோ மெமரியை அலோகேட் பண்ணுறதா டேட்டா டைப்போட வரும். ஸோ int, float, character, double, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா, ஜாவாவில் ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரை இஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம எக்லிப்ஸில் தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேரெக்டாக ஃபைலில் போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுவோம், ஃபைலில் போயிட்டு நியூ ஜாவா ப்ராஜெக்ட், okay, file new java project, and then project name is test2 update கொடுக்குறேன், jd count.7 தான் யூஸ் பண்ணுறோம், and then finish. okay, ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறோம், எஸ்ஆர்சியில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம். எஸ்ஆர்சியில் ரைட் கிளிக் பண்ணி நியூ, என்னோட கிளாஸ் ஃபைலோட நேம் வந்து app2 அப்படின்னு கொடுத்துட்றோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் யூஸ் பண்ணுறோம், ஃபினிஷ். ஸோ ஆல்ரெடி எல்லாமே இன்பில்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்துட்டு எப்படி நான் லோக்கல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், எப்படி கிளாஸ் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஜஸ்ட் ஒரு கிளாஸ்க்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இப்போ இதவே வந்துட்டு மெத்தட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது. ஸோ மெத்தடுனாவே ஒரு ஸ்மால் ப்ராசஸாக சப்டிவைட் பண்ணுறது தான் மெத்தட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அடிஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிறீங்கன்னா இன்புட் வாங்குகிற ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து என்ன அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போது ஒரு ஸ்மால் ப்ராசஸ் சப்டிவைட் பண்ணுறோம், ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக யூசர் வந்துட்டு வியூ பண்ணுறோம், அதாவது நம்மளோட டெவலப்பர்ஸ் வந்து ஈஸியாக வியூ பண்ணுறதுக்கு அந்த மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸில் ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வேண்டாலும் கொடுக்கலாம். மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான், எவ்வளோ மாடியூல்ஸ் வேணாலும் எவ்வளோ மெத்தட்ஸ் வேணாலும் ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். பட் அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், இன்வோக் பண்ணணும். அதை நான் எப்படி இன்வோக் பண்ணுவேன், த்ரூ அன் ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் என்னால் என்ன பண்ண முடியும், இன்வோக் பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, சரி. இப்போ எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோம் பாருங்க, இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே. இதே மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க, அண்ட் தென் மெயின் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ்,
அவ்வளோதான். மெயின் கிளாஸை செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், void get off இல்லை void function one off, void function one off அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், void function two off. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு இன்ட்டு a = 100 கொடுக்குறேன். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸ் வேரியபிள் ஒரு இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த இடத்துல இன்ட்டு b = 200 கொடுக்குறேன். இதை தான் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு a = 100 இசன் என்ன, இதை வந்துட்டு கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இசன் கிளாஸ் வேரியபிள். ஓகேவா? இதை வந்துட்டு என்ன சொல்லுவோம், லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இசன் லோக்கல் வேரியபிள், இசன் கிளாஸ் வேரியபிள். ஓகே. ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸை நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், அதே இந்த வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு கிளாஸ் ஆர் இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளாஸ் கீழே நீங்கள் எதை டிக்ளேர் பண்ணாலும் எந்த ஃபங்க்ஷன்ஸ் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே, அதாவது ஒரு மாடியூல்குள்ளே ஒரு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா பர்டிகுலர் மெத்தடில் மட்டும்தான் உங்களால் இன்வோக் பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அது என்ன பண்ண முடியாது, அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இஸ் அன் லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? ஐ திங்க் இட்ஸ் டு பி கிளியர் யூ. ஓகே. ஸோ ஸ்டாட்டிக்ங்கிறது லேட்டர் செஷன்ஸில் பார்ப்போம். நவ் எப்படி பிரிண்ட் பண்ணுறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் println, system dot out of println. ஸோ இதில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு மெத்தட் -1. ஓகே, மெத்தட் -1 ப்ளஸ் ஏ இப்படி தான் கொடுக்கணும், ப்ளஸ் ஏ அப்போ தான் பிரிண்ட் ஆகும். சிஸ்டம்ங்கிறது ப்ரீடிஃபைன் கிளாஸ், அவுட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், println இஸ் அ பிரிண்ட் ஸ்ட்ரீமுங்கிற கிளாஸ்க்குள்ளே printlnங்கிற மெத்தட் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு இங்கே கொடுக்குறேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியுது, இந்த மெத்தட் 2ல் இருக்கு, அதாவது இந்த ஏங்கிற வேரியபிள் மெத்தட் 2ல் இன்வோக் பண்ண முடியும். அதே இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் பீன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது, எரர் டு பி ஃபைண்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்னால் அக்சஸ் பண்ண முடியாது அந்த லோக்கல் வேரியபிளை. ஸோ ஜஸ்ட் ஏ. ஆனால் இங்கே என்னால் என்ன பண்ண முடியும், லோக்கல் வேரியபிளை அக்சஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இப்போ பி என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேம்மா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கிளாஸ் app2க்குள்ளே எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கொடுத்தாச்சு. இப்போ எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையோ, எந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் உனக்கு தேவையோ அந்த கிளாஸுக்கு தான் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தேவைன்னா கிளாஸ் ஏக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும், கிளாஸ் பியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தேவைன்னா கிளாஸ் பிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட். பட் எனக்கு எது தேவை, app2ங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் தேவை. ஏன்னா நான் இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபங்க்ஷன்ஸ்லாம் செப்பரேட்டாக டிவைட் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனை செப்பரேட்டாக வச்சாச்சு, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ app2ங்கிற கிளாஸுக்கு தான் எனக்கு ஆப்ஜெக்ட் தேவை. அப்போ ஜாவாவில் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, app2 ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஜாவாவில் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். அந்த நியூங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டைனமிக்காக ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ப்ரோக்ராம், அதுக்கு தான் அந்த நியூங்கிற கீவேர்டு யூஸ் ஆகும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் டாட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேம், அதாவது தட் இஸ் அன் மெத்தட். ஃபங்க்ஷன் மெத்தட் எல்லாமே ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகுனா மாடியூல் சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஃபங்க்ஷன் 2. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டட். அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட்டு ஒரு லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, அண்ட் தென் கிளாஸ் ஒரு இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராமிக்காக ஒர்க் பண்ணுறது, இதனா இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? this is a program for local or class variable and then local or class variable and then வேறு என்ன பார்த்தோம், and then global variable. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இன்றைக்கி வந்து வேரியபிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா, ரைட் கிளிக் பண்ணி ரன் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வேரியபிள்ஸை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது ரன் டைம்ஸில் எப்படி இன்புட் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேவா? யூ கேன் கெட் மோர் டீட்டெயில்ஸ் www.jprogramming.in. ஓகே, பாய்.